வந்து ஒரு வீடு நிலம் வாங்குறீங்க. நிலம் வாங்க போகும்போது அந்த நிலம் எப்படி இருக்கும் என்னான்னு தெரியாது இல்லையா? அந்த நிலத்துல வந்து பக்கத்துல இருக்கவங்க செத்து போன பூனைய புதைச்சிருப்பாங்க, நாய புதைச்சிருப்பாங்க, வேற ஏதாவது உயிரினங்கள் இறந்திருந்தா அத புதைச்சிருப்பாங்க. அதனால அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணணும், அந்த 4 முனையிலயும் வந்து காளி எந்திரம் வச்சு பண்ணுவோம். காளி எந்திரம் குளுவையில பண்ணி, அந்த காளி எந்திரத்த உள்ள போட்டு அது பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து யானையோட சாணி இருக்கு இல்லையா? அந்த சாணிய வந்து ஒரு மண் குடுவையில போட்டு அந்த 4 பக்கமும் புதைக்கணும். ஆக்சுவலா வாசல்லயும் புதைக்கணும். புதைச்சிட்டிங்கன்னா, அந்த இது வந்து ஸ்தம்பனம் ஆயிடும். அந்த பாடி வந்து ஸ்தம்பனம் ஆயிடும். பிரம்மஸ்தானத்திலயும் ஒண்ணு புதைக்கணும். 4 பிரம்மஸ்தானம் ஒண்ணு 5 வாசல் ஒண்ணு 6. 6 வந்து குடுவையில் பண்ணி அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா, அந்த இடத்துல வீடு கட்டுறவங்க எப்பவுமே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ராப்ளங்கள் வந்துட்டு இருக்கும். இத பண்ணிட்டு நீங்க பண்றது ரொம்ப விசேஷம்.